பல்வேறு பகுதிகளில் அபகரித்த சொத்துக்களை மீட்டு தரக்கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மாநகர காவல்துறை அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். சென்னையை சேர்ந்த மனுச்சந்த் குள்ளச்சா அளித்த புகார் மனுவில் அம்மன் கோவில் தெருவில் சுமார் 3.5 கோடி மதிப்பிலான தனது நிலத்தை அபகரித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து மீட்டு தரும்படி அந்த மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார். கமிஷனர் ஆபீஸோ கலெக்டர் ஆபீஸ்லயும் டிபிஐலயும் ஐஎம்எஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. 6 வருஷமா நாங்க இதுக்கு பின்னாலே சுத்திட்டு இருக்கோம். ஆனா எந்த விதமான இது கிடையாது, ரிசல்ட் இல்ல. அதனால கமிஷனர் ஆபீஸ்க்கு இப்ப வந்திருக்கோம் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. இதேபோல் சங்கர சுப்பிரமணி மற்றும் லோகநாதன் ஆகியோர் தனக்கு சொந்தமான நிலத்தை அபகரித்ததாக சென்னை பெருமாள் முதலி தெருவைச் சேர்ந்த ஜெயலட்சுமி என்பவர் புகார் மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் தனது சொத்தை அபகரித்த சமூக விரோதிகள் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக் கொண்டுள்ளார். மாங்காடுல ஒரு இடம் வாங்கியிருந்த சங்கர சுப்பிரமணியன் மோசடி பண்ணி ஓட்டுல போட்டிருந்த இடத்த கேஸ் முடிஞ்சு சாதகமாயி 2 வருஷம் ஆயிடுச்சு என் பக்கம். எனக்கு இதுக்கு மேற்கொண்டு நான் நடவடிக்கை எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த தீர்ப்பும் எனக்கு வழங்கல. சரியா, இது இப்போ எனக்கு தீர்ப்பு வழங்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் தயவு செஞ்சு இதுக்கு ஒரு முடிவு எனக்கு சொல்லுங்க. சென்னை கிழக்கு தாம்பரத்தில் உள்ள தனது நிலத்தை கமலா மற்றும் லதா ஆகியோரிடம் அடமானம் வைத்து ரூபாய் 2 லட்சம் ரொக்க பணம் வாங்கியதும் அதனை முறைப்படி திருப்பி செலுத்தியதும் தற்போது வீட்டு பத்திரத்தை கேட்டபோது 6 மாத வட்டி தந்தால் மட்டுமே வீட்டு பத்திரத்தை திரும்ப அளிக்க முடியும் என்று கூறி கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து நிலத்தை மீட்டு தரும்படி சென்னையை சேர்ந்த இந்திரபிரியா என்பவர் சென்னை மாநகர காவல்துறை அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். இந்த மிரட்டல்